நான் ஊழியத்துக்கு வரல, கக்கூசுக்கு டோக்கன் போட வச்சிட்டீங்க ஆண்டவரே. உங்களை நம்பிதானே வந்தேன், இந்த குடும்பத்துல இருந்து ரசிக்கப்பட்டு உங்களை நம்பிதானே வந்தேன், கக்கூசுக்கு வச்சிட்டீங்களே அப்படின்னு ஆண்டவர் அப்ப சொன்னாரு. யாத்திராமம் 34:10, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, நீங்க இப்படித்தான் போங்க, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. நான் பாத்ரூமுக்கு டோக்கன் போட்டு உட்கார்ந்துருக்கேன். இவர் என்ன சொல்றாரு? உன்னை கொண்டு பயங்கரங்களை செய்வேங்கிறார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை உன் கூட பண்றேன் மோசே, கிதியோனே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செஞ்சுட்டாரு, செஞ்சு தள்ளிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். வசனத்தை பார்க்கும்போது செஞ்சுட்டாரு, நல்லா செஞ்சுட்டாரு. எப்படி செஞ்சாரு? பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தவங்களை கொண்டு வந்து கொடைக்கானல்ல ஊழியத்துல பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? பாத்ரூமுக்கு டோக்கன் போட வச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த ஆண்டு சொல்றாரு, ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அடுத்த வார்த்தை, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்திகளை காண்பார்கள். வாசிக்கிறீங்களா? கூட வரீங்களா? கூட மாட வரீங்களா? அடுத்து, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். இருந்த சூழ்நிலைக்கும் இந்த வார்த்தைக்கும் நீங்க சொல்லுங்க, சம்பந்தம் இருக்கா? இந்த வசனத்தை ஆண்டவர் படிச்சு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் போக வந்துட்டான். 5 கொடு உள்ள போ, 10 கொடு போ அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த வசனத்தோட தான் கொடைக்கானல் வந்து கீழே இறங்கினேன். என்ன நீங்க கோயம்புத்தூர் கொண்டு போவேன்னு சொன்னீங்க. கோயம்புத்தூருக்கு போனா போறேன், இல்ல ஊழியத்துக்கு வரல. நான் பிச்சை எடுத்தாலும் குறைச்சுக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வரல. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அழைப்பு, பைபிள் காலேஜ்ல டீச்சரா கூப்பிட்டாங்க. ஐபிஏ பைபிள் காலேஜ்ல போனேன், அங்க டீச்சரா இருந்தேன். அடுத்து 3 வருஷம் அசிஸ்டன்ட். அதுக்கு ஆனா இங்க யாருமே தெரியாத இடத்துல வெறும் கோலும் கையுமா வந்தது போல பொண்ணு நீங்க போட்டாரு. கைவிட்டுட்டாரோன்னு நினைச்சேன், ஆனா கைவிடவே இல்லை. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா.